ஸோ மறக்காமல் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோ போட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ஏஎஸ் அண்ட் ரிஸ் கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஸ்டன்ஸ் ஓவர் இண்டிகேட்டர். இது வந்து ஒரு ஆர்டினோ பேஸ்ட் ப்ராஜெக்ட். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன்ஓ, அல்ட்ராசோனிக் சென்சார், servo motor, breadboard, cardboard sheet, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ். அல்ட்ராசோனிக் சென்சரை பிரெட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜம்பர் வயர்ஸ் இதுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுங்க. சிசி ஒயர், அதாவது பாசிட்டிவ் வந்து நம்ம பிரெட்போர்டோட பாசிட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரோட ஜிஎன்டி, அதாவது நெகட்டிவ் வந்து பிரெட்போர்டோட நெகட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆர்டினோ யூஎன்ஓ போர்டு எடுத்துட்டு அல்ட்ராசோனிக்கோட ட்ரிக் பின் வந்து பின் 6க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து ஆரஞ்சு ஒயர் தான் ட்ரிக் 6 கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால நான் ஆரஞ்சு ஒயர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்கோ பின் வந்து பின் 7க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எடுத்துக்கோங்க. இந்த சர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒயர் இருக்குல்ல, இதில் நடுவில் இருக்கிற ஒயர் தான் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இங்கே ப்ரௌன் கலர் ஒயர் அதான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் 3வது ஒயர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒயர். இந்த சர்வீஸ் ஒயர் தான் நம்ம இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். அதாவது என்ன டைரக்ஷனில் சுற்றணும், என்ன ஆங்கிளில் சுற்றணும், அது எல்லாத்தையும் இந்த சர்வீஸ் ஒயர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சரி, இதுக்கப்புறம் இந்த 3 மேல் டு மேல் ஜம்பர் ஒயர் சேர்த்துட்டு இது கூட ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் முன்பே செஞ்சு வச்சிருந்த அந்த பிரெட் போர்டும் ஆர்டினோ யூஎன்ஓ எடுத்துட்டு அதில் நம்மளோட சர்வோ மோட்டரும் எடுத்துக்கோங்க. நம்ம சர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் ஒயர், அதாவது விசிசி வந்து ப்ளூ கலர் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம பிரெட் போர்டோட பாசிட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வோ மோட்டரோட நெகட்டிவ் ஒயர், அதாவது நம்ம கிரீன் கலர் ஒயர் வந்து பிரெட் போர்டோட நெகட்டிவ் ஒயர் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 3வது இருக்கிற ஒயர், அதாவது சர்வீஸ் ஒயர் வந்து நம்ம ஆர்டினோ போர்டோட பின் 10 அது கூட ஃபிக்ஸ் பண்ணிங்க. பின் 10 வேலை முடிஞ்சுது. இந்த மேல் டு மேல் எண்ட் ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துட்டு நம்மளோட பிரெட் போர்டோட எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம ஆர்டினோ யூஎன்ஓ போர்டு இருக்கு, அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே +5ன்னு ஒரு இது இருக்கு. +5ன்னு ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட் வழியா நம்மளோட பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. அதான் நம்மளோட பாசிட்டிவ் ஒயர். அதுக்கப்புறம் ஒயிட் ஒயர் நம்ம ஜிஎன்டி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது நெகட்டிவ் ஒயர். இந்த சர்வோ மோட்டர் நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாப் தருவாங்க. இந்த நாப் வந்து இந்த சர்வோ மோட்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் ஷீட்ல நான் மார்க் பண்ற மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிடுங்க. இதோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வோ விட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டெப், அதாவது இந்த ப்ராஜெக்ட் நம்ம கோடிங் பார்த்துடலாம். உங்களோட ஆர்டினோ யூஎஸ்பி போர்ட் எடுத்துக்கோங்க. இதான் ஆர்டினோ யூஎஸ்பி கேபிள். இந்த ஆர்டினோ யூஎஸ்பி கேபிள் வந்து நம்ம ஆர்டினோ யூஎன்ஓட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம எப்படி இதுக்குள்ள நம்ம இந்த ஆர்டினோ யூஎன்ஓக்குள்ள நம்ம எப்படி கோட் அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். யூஎஸ்பி கேபிளோட அதர் எண்ட் வந்து நான் லேப்டாப்போட போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஒரு உங்க ஆர்டினோ யூஎன்ஓ போர்டில் இந்த மாதிரி கிரீன் கலர் லைட் எரியும். அப்பனா அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தந்த அந்த ஆடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து ஆடியோ ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிப் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல். செகண்ட் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைப்ரரி. ஏன்னா இப்போ வந்து சில கோடெலாம் வந்து அந்த ஆடியோ சாஃப்ட்வேர்லேயே இருக்காது. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா சில இது வைக்கிறதுக்காக அந்த லைப்ரரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்குன்னு காமிக்கும். ஸோ அப்படி மிஸ்டேக்குன்னு காமிக்கிற சரி பண்ணுறதுக்கு தான் அந்த செகண்ட் ஃபைல், அது வந்து அந்த ஜிப் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கெட்ச்குள்ளே போய்க்கோங்க. ஸ்கெட்ச்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஜிப் ஃபைல் தாங்க. ஸோ ஆட் ஜிப் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி அந்த ஜிப் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபை தந்தீங்கன்னா, டிக் பட்டன் தந்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஃபுல்லாக கம்பைல் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபுல்லாக வெரிஃபை ஆகுது. ஸோ ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதான். நான் வந்து போர்ட் கனெக்ட் பண்ணல, ஆனால் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் இப்போ பட்டன் கிளிக் பண்ணி அப்லோட் ஆகிரும்.